ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான காரசாரமான வாத்து வறுவல் தாங்க பார்க்க போறோம். நாங்க என்சி போயிருந்தேனுங்களா, அங்க சார்லட் தான் போயிருந்தோம். அங்க ஒரு வேலையா போயிருந்தேங்க. போயிட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இருந்தது. அங்க ஃப்ரெஷ்ஷா சிக்கனு, அதுக்கப்புறம் வாத்து எல்லாமே இருந்ததுங்க. எனக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஃப்ரெஷ்ஷா கோழி, வாத்தெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டு. சரின்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம என்ன வாத்து, என்ன கோழி நாம எது பிக் பண்றோமோ, அத அவங்க கட் பண்ணி குடுத்துருவோம் அப்டின்னாங்க. பிரைஸ் பார்த்தீங்கன்னா, வெயிட் கணக்குலாம் இல்லைங்க. ஒரு வாத்துனா, ஒரு வாத்தோட பிரைஸ் $30ன்னு சொன்னாங்க. அதே மாரி கோழி பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி $15ங்க. நம்ம என்ன சைஸ் வேணா புடிச்சுக்கலாம். பெருசு, சின்னது அது எல்லாமே கணக்கு இல்ல. அதுவும் கடை மூடுற டைம் ஆயிடுச்சுங்க. மணி 4 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க எல்லாம் கடை க்ளோஸ் பண்ற டைம்ல போனோங்களா, ஸோ அங்க வேலை செய்றவங்கலாம் கொஞ்சம் கடுப்பா தான் இருந்தாங்க. என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கோழி 1ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாத்து 2 வாங்கிக்கிட்டேங்க. ஏன்னா வாத்து பார்க்கறதுக்கு நல்லா பெருசா இருக்க மாரி இருக்கும். கிளீன் பண்ணா கறி கொஞ்சமா தான் வருங்களா, சரின்னு சொல்லிட்டு வாத்து நல்லா பெருசாவே எடுக்க வேண்டாம். சின்னதா 2 எடுத்துக்கலான்ட்டு 2ஆ எடுத்துக்கிட்டோங்க. நம்ம என்ன வாத்து சொல்றோமோ அத பிக் பண்ணி குடுத்துருவாங்க. அது இல்லாம இவங்க கடையில பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டையுமே சேல் பண்றாங்க. ஒரு அட்டை நம்ம ஊர்ல இந்த ஒரு அட்டை இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு அட்டை பார்த்தீங்கன்னா $10ங்க. கம்பேரட்டிவ்லி சீப் தாங்க. நாட்டுக்கோழியுமே மீட் ஷாப்ல போய் எடுக்கும்போது $50 வருதுங்க. ஒரு முழு கோழி வெயிட் போட்டு $50 to $60 வாங்குறாங்க. பட் இங்க கோழியோட கணக்கு தானங்களா, $15ங்கிறது நல்ல ரீசனபிளான பிரைஸ் தாங்க. அது சார்லட்லருந்து நாம இருக்க இடத்துக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 3லருந்து 4 மணி நேரம் ஆகுங்க. அது நாங்க என்ன பண்ணியிருந்தோம்னா, கூலர் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருந்தோங்க. இந்த மாரி லாங் டிராவல் பண்றோம் அப்படின்னாவே, கார்ல கண்டிப்பா கூலர் பாக்ஸ் இருக்குங்க. ஏதாவது இந்த மாரி மீட் வாங்கணும் அப்படின்னா, ஐஸ்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்ட்டு, அவங்ககிட்டயே ஐஸுமே வச்சிருந்தாங்க. அப்புறம் ஐஸ்லாம் போட்டுட்டு, எக்கு, அதுக்கப்புறம் 2 வாத்துங்க, கோழி எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம். என்ன ஒரே ஒரு வருத்தமா போயிடுச்சுன்னாங்க, அந்த கோழி, வாத்து எதையுமே அவன் கிளீன் பண்ணலைங்க. கடை மூடுற டைம்னால, அந்த முடியெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த கோழிக்கு, வாத்துக்கெல்லாம் அந்த முடிய கூட ஃபுல்லா கிளீன் பண்ணாம, நல்லா பீஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா மாடு சைஸ்லங்க பெருசு பெருசா கட் பண்ணி வச்சுட்டாங்க. என்னடா மணி நாங்க வீட்டுக்கு வரும்போது 12:45 என்னமோங்க. நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில போட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் மறுபடியும் கட் பண்ணி கிளீன் பண்றது பெரிய வேலையா இருக்குங்க. 12:30 மணிக்கு மேல எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டுங்க, நல்லா மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு, ஒரு பாக்ஸ் ஃப்ரிட்ஜில வச்சுட்டுங்க, அந்த கோழி ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம். ஆனா ஏன் இப்படி கட் பண்ணி குடுத்தான்னு தெரியலைங்க. யூசுவலா இந்த மாரிலாம் எந்த மீட் ஷாப்லயுமே கட் பண்ணி குடுத்து பார்த்ததில்ல. அவன் கட் பண்ணி குடுத்தத பார்த்தா எப்படி இருந்ததுன்னா, நல்லா பயங்கர கோவமா இருந்திருக்கான் போல இருக்கு அப்படின்ட்டு தான் இருந்தது. ஏன்னா ஆல்மோஸ்ட் கிளீனிங் முடிச்சுட்டாங்க. க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு அப்பதாங்க டைம் கிடைச்சது. அதனால தான் லேட்டா போயிருந்தோம். இங்க பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய பீஸுன்ட்டு. அதுல கொடுமை என்னன்னா, வாத்தோட தலை இருக்கு இல்லைங்க, அந்த வாய கூட கட் பண்ணாம ஃபுல் வாத்தோட தலையும் அப்படியே ஃபுல்லா முடியோட தான் இருந்தது. அதுவும் ஒரு சில பீஸ்லாம் கட் பண்ணவே முடியலைங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த கறி வெட்டுறதுக்குன்னு பெரிய பெரிய கத்தியும் இல்லைங்களா? ஸோ அதனால ரொம்ப பெருசாவும் கட் பண்ண முடியல. ஒரு சில முடியும் எடுக்கவே முடியலைங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணேன்னா, அந்த ஸ்கின்னெல்லாம் மட்டும் பீல் பண்ணிட்டுங்க, மீதிலாம் கட்ற வச்சு நைட்டு 1 மணிக்கு உட்காந்து வெட்டிட்டு இருந்தோங்க. எல்லாம் முடிக்கிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுவும் கட் பண்ண தாங்க. இங்க பாருங்க அந்த வாத்து தலைய பாருங்களேன், எப்படி கட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இது எப்படிங்க கிளீன் பண்றது? வாத்து எனக்கு வாத்து கறி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இவரோட ஹஸ்பண்டோட வீட்டு சைட்ல பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போறோம் அப்படின்னாவே, நம்ம ஊருக்கு போனா கோழி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாரி கண்டிப்பா இவங்களோட அத்தை வீட்ல வாத்து கறி கண்டிப்பா இருக்குங்க. அவ்ளோ அருமையா செய்வாங்க. அதுவும் ஃபுல்லா வரமிளகா போட்டு, பயங்கர காரமா இருக்குங்களா, நாக்கு நல்லா சொட்ட சொட்ட சாப்பிடுற மாரி இருக்குங்க. அதுல சாப்பிட்டு சாப்பிட்டு தான் ரொம்ப புடிச்சு போச்சு. அதனால தான் $30ங்கிறது அதிகமா இருந்தா கூட பரவால்ல. ஏன்னா வாத்தெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். இவன் கிளீன் பண்ணி குடுத்த லட்சணத்த பார்த்துட்டு, இனிமேல் வாத்தே வாங்கக்கூடாது போல இருக்கு அப்படிங்கிற மாரி தாங்க இருந்தது. ஏன்னா அந்த முடியெல்லாங்க ஃபுல்லா நல்லா சிக்கிக்கிச்சுங்க. சுத்தமா எடுக்கவே முடியல. ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்டுங்க, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 2, 3 டைம் வாஷ் பண்ணிட்டுங்க, ஃப்ரிட்ஜில தான் வச்சிருந்தோம். ஏன்னா வாத்துக்கறி ரொம்ப நாளைக்கு ஃப்ரீசர்ல வைக்க வேணாம் அப்படின்ட்டுங்க, ஃப்ரிட்ஜில வச்சுட்டு அடுத்த நாள் சமைச்சுக்கிட்டோங்க. கோழிக்கறி பார்த்தீங்கன்னா, அதையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க, ஃப்ரீசர்ல போட்டுட்டோம். ஏன்னா அது 1 வாரம் ஆனா கூட ஒண்ணுமே ஆகாதுங்க. கறி நல்லா சூப்பரா இருந்ததுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா அந்த வெட்டுறதுக்கும், நம்ம கடையில போய் வாங்குறோம் இல்லைங்களா? அதுக்கும் இதுக்குமே நல்ல டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, வாத்து
வந்து கேரளா வாத்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் அதே ரெசிபி அப்படியே ஊர்ல அத்தை பண்ற மாரியே தாங்க பண்ணேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சதுங்க. ஊர்ல சாப்பிடுறதுக்கும், இங்க சாப்பிடுறதுக்குமே நெறைய வித்தியாசம் இருந்தது. இது பாருங்க இந்த பாத்திரத்தில போட்டிருக்கேன் இல்லைங்களா? இது வந்து 2 வாத்தோட கறிங்க. ஏன்னா வாத்து வந்து பார்க்கறதுக்கு பெருசா இருந்தது. ஆனா கட் பண்ணதுக்கப்புறம் கறி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தாங்க இருந்தது. அதில பாதி வேற என்னால கட் பண்ணவே முடியலன்னு வேற எடுத்து போட்டேனுங்களா, ஸோ மிச்ச மீதி வந்து இவ்வளோ தான் வந்தது. அதுவும் ஊர்லலாம் அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, இஞ்சி பூண்டு கூடங்க நல்லா தட்டி, நல்லா இடிச்சு அப்படியே தான் போடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊத்தி, அந்த கடுகு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, வெங்காயம் அந்த மாரிலாம் எதுவுமே வந்து வதக்க மாட்டாங்க. வாத்துக்கறிய வாங்கிட்டு வருவாங்க. அப்படியே ஒரு பாத்திரத்தில போட்டுட்டு, அந்த பாத்திரத்திலேயே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூளு, அப்புறம் கறி மிளகாய் தூள் போடுறோன்னா, அது எல்லாத்தையுமே போட்டு தண்ணிய ஊத்தி அப்படியே மூடி வச்சுருவாங்க. ஒரு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 1/2 மணி நேரம் கிட்ட வேகுங்க. நாம என்ன பண்ணுவோம்னா, எண்ணெயில போட்டு ஒண்ணு ஒண்ணு ஐட்டமா வதக்கி வதக்கி பண்ணுவோம் இல்லைங்களா? இவங்க அந்த மாரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒன் பாட் மாரி எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டுருவாங்க. அதுவும் இந்த நேரம் ஆக ஆக அந்த வாசம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த தெருவுக்கே மணக்கும்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பயங்கர வாசமா இருக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வாசம் இல்லைங்க. ஓரளவுக்கு ஓகேவா இருந்த மாரி தான் இருந்தது. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே எண்ணெயில போட்டு போட்டு வதக்கி வதக்கி தாங்க போட்டேன். வெங்காயம் வந்து வெட்டுறதுக்கு இந்த கட்டர் வந்து இப்போ பக்கமா தாங்க வால்மார்ட்ல வாங்குனேன். ஈஸியா இருக்குன்னு தான் பார்த்தேங்க. கட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது வந்து கையில கட் பண்ணியிருந்தா கூட ஈஸியா கட் பண்ணிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டைட்டா இருந்த மாரி இருந்தது. வாத்துக்கறி வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வடை சட்டியிலங்க எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலைங்க, வரமிளகாய் பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 மிளகாய்க்கு மேலமே போட்டுக்கலாங்க. நல்லா காரமா வேணும்னா இன்னும் கூட சேர்த்தி போட்டுக்கலாம். மிளகாய் போட்டுட்டுங்க, பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் போட்டிருந்தேங்க. நல்லா பொடியா கட் பண்ணி அதையுமே வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூனுங்க பெரிய ஸ்பூன்ல வந்து போட்டுட்டு, கறியும் போட்டுட்டு, நம்ம தக்காளி வந்து தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அது ஃப்ரீசர்ல இன்னும் 2 பேக் இருக்குதுங்க. அப்பப்போ குழம்பு வைக்கும்போது என்ன பண்ணிறதுன்னா, முழு தக்காளிய தான் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? சும்மா தண்ணியில மட்டும் வாஷ் பண்ணி போட்டுறது. இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தக்காளிங்க நார்மலா இருக்கிற சைஸ் இருக்குது இல்லைங்களா? அது வந்து 3 தக்காளி சைஸுக்கு வரும். அதுக்கப்புறம் கறி மிளகாய் தூள் வந்துங்க 2 ஸ்பூன் போட்டுட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டுட்டுங்க, நல்லா கறி வந்து முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்திரணுங்க. ஏன்னா கறி வேகறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரத்தில வேக வைக்கிறனாலைங்க, ரொம்ப நேரம் ஆகுங்க. குக்கர்லன்னா கரெக்ட்டா 1 விசில் 2 விசில்ல வெந்துரும். பட் டேஸ்ட் வந்து இந்த பாத்திரத்தில வேகுற மாரி டேஸ்ட் இருக்காதுங்க. அதனால நான் மோஸ்ட்லி பாத்திரத்தில தான் வேக வைக்கிறது. தண்ணி நல்லா முழுகுற அளவுக்கு ஊத்திட்டுங்க, ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல விட்டுறலாங்க. கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுண்ட விட்டோம்னா, அந்த கிரேவியே நல்லாருக்குங்க. பெரட்னாப்புல சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாருக்குங்க. ஊர்லலாம் வந்து எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல யாருக்காவது சளி பிடிச்சிருச்சு அப்படின்னாவே, வாத்து முட்டை இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுவும் வந்து அங்க பக்கத்துல அந்த கோனார் கறிக்கடையோ என்னமோ ஒரு கடை இருக்குதுங்க. வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க போய் வாத்து முட்டை வந்து 5, 6ன்னு வாங்கிட்டு வந்துருவாங்க. முட்டை சைஸேங்க நாட்டுக்கோழியோட அது பெரிய சைஸா தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்மெல் அடிக்குங்க. நாட்டுக்கோழிய விட இந்த வாத்து முட்டை வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, அத வந்துங்க நல்லா பெப்பரும், உப்பும் போட்டு சாப்பிட்டோம்னா, அது ஒரு 4, 5 நாள் சாப்பிட்டோம்னாங்க தொடர்ந்து, சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா, அப்படியே சூப்பரா சரியாயிடுங்க. அது எப்படிதான் சரியாகுதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா க்யூர் ஆயிடுங்க. அதனால வீட்ல யாருக்காவது சளி பிடிக்குது அப்படின்னாவே வாத்து முட்டை தாங்க. அதுவும் வேக வச்சு சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் முட்டை குழம்பு அந்த மாரிலாம் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லா இருக்காது. வேக வச்சு சாப்பிட்டா நல்லா இந்த கருவுமே நல்லா பெருசா இருக்கும். முட்டையுமே பெருசா இருக்குங்களா, ரொம்ப நல்லாருக்குங்க. உங்க வீட்டு பக்கத்தில வாத்து முட்டை கிடைச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வந்து நாங்க இருக்க இடத்துல வந்து வாத்து முட்டைலாம் கிடைக்கலைங்க. வாத்து கிடைச்சதே பெரிய விஷயமா தான் இருந்தது. ஏன்னா அட்லாண்டால வாத்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. இருக்குது என்னன்னா, ஒரு வாத்தே $60 $70ன்னு சொல்லுவாங்களா, அதனால மோஸ்ட்லி வாங்கவே மாட்டோம். இது சார்லட்ல சீப்பா கிடைச்சதுன்னு வாங்கிட்டு வந்தேங்க. இங்க பாருங்க கறியுமே நல்லா வெந்துருச்சுங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஓப்பன்ல விட்டு சுண்ட விட்டோனே பார்த்தீங்கன்னா, அப்படியே நல்லா பெரட்னாப்லைங்க. அந்த கிரேவி பாருங்களேன் நல்லா பெரட்னாப்ல இருக்குது. எங்க அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ மீன் அவரோட அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கறி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறங்க, அந்த குழம்ப மட்டும் தண்ணி குழம்பு தனியா எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்துட்டு மீதி அப்படியே சுண்ட விட்டுருவாங்க. அது வந்து நல்லாருக்கும். தண்ணி குழம்பு வந்து இந்த இட்லிக்குலாம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும்பாங்க. பட் நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே கிரேவியாவே பண்ணிட்டேங்க. சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்டியா இருந்ததுங்க. செம்ம சூப்பரா இருந்தது. உங்களுக்கும் வாத்துக்கறி பிடிக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாங்க.